யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த அளவில் ஃபர்ஸ்ட் அவனுடைய மாமனார் வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு வந்து சமயோஜித புத்தி இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த புத்தி ஒர்க் ஆகல, மிஸ் பண்ணிட்டான். தன்னுடைய மாமனாருக்கு வாக்கு கொடுத்துட்டான் 7 வருஷம் பொண்ணுக்காக. அடுத்து கிடைக்கலன்ன உடனே அடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா 7 வருஷம் திரும்பியும் அவன் அந்த அப்படியே வாக்கு கொடுத்துட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 முறை அவருடைய சம்பளத்தை மாற்றி இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அப்போதான் திரும்ப கத்தர் சமூகத்தில் உட்கார்றான். அப்போ கத்தர் திரும்ப என்ன கொடுக்குறாருன்னா அந்த கிருபையை கொடுத்து தன்னுடைய மாமனார் வீட்டிலேருந்து புறப்படும் போது வெறுங்கையாய் அல்ல, வெறுங்கையாய் வந்தவன் பெரிய பரிவாரத்திற்கு தகப்பனாய் மாற்றினான். நான் நம்புகிறேன் இந்த 21 நாள் ஜெபத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கத்தர் தருவார். உங்களுக்கு ஒரு சமயோஜித புத்தியை கத்தர் தருவார். உங்களை கத்தர் எதுலையுமே கத்தர் இனி சிக்க வைக்க மாட்டார். அந்த மனுஷன் பேசும்போதே அந்த ஞானம் உங்களை தேடி வரும். இனி உங்களுடைய கைகளிலிருந்து நீங்கள் இழக்க போவதில்லை. உங்களுடைய பிள்ளைகள் நல்லா ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய கரத்திலிருந்து நீங்கள் இழக்க போவதில்லை. கத்தர் அந்த ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை கத்தர் தருவாராக. ஸ்தோத்திரம், ஆமேன் சொல்லுங்கள்.